ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. நான் வீடியோ போட்டிருந்தேன், பூவாக்கு காதில் பிளட்டு வந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பூவா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாருங்கள். உண்மையில சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே நன்றி. நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பிளட்டு வந்தன்னைக்கே நான் சொல்லிட்டேன். அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. எதனால் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான்னு தெரியல. 2 நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் வராது அப்படிங்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்பைன்கிட்ட கேட்டேன். அவங்க சொல்கிறத கேளு, ஏன்னா அவனுக்குமே தெரியாது குழந்தைங்களுக்கு பிளட்டு இந்த மாதிரி வருதுன்னு. ஆனால் இந்த ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல. 2 நாளைக்கு வெயிட் பண்ணு, போகலாம், அழைச்சிக்கிட்டு நான் போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு உண்மையில சொல்லப்போனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் குழந்தைங்களை வச்சு லேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் அப்பப்பைக்கு பூவாக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் காலையில் வந்துட்டு நான் செக் பண்ணேன், பிளட்டு வரல. ஆனால் உள்ளே நல்லா டார்ச் வச்சு அடித்து பார்த்தா அப்படியே ரெட் கலரில் அப்படியே தெரியுது. அது ரத்தமா இல்லை அது சதை, அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. இருந்தாலுமே நம்ம அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது தான் சொல்லியிருந்தேன். என்கிட்ட இன்றைக்கி சொன்னேன் இன்றைக்கி போகலான்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருந்தாலும் டாக்டர் இருக்க மாட்டாங்க. அதுவும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா சிகிச்சை தான் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைவேட்டை கூட்டிகிட்டு போக சொன்னேன். ப்ரைவேட்டுக்கு போகிறதா இருந்தால் கட்டக்கு போகணும். அங்கே வந்துட்டு எங்கள் ஊருக்கும் அந்த கட்டக்குங்கிற ஊருக்கும் 2 மணி நேரம் போகணும். அது வந்துட்டு ஸ்வைன் இருந்தால் மட்டும் தான் நான் போகலாம். இவங்க வந்துட்டு அண்ணன் பையன் அந்த அளவுக்கு போனதில்லை. போயிருக்காங்க, தனியாகவும் போனதில்லை, ஹாஸ்பிட்டலுக்கும் போனதில்லை. பைக்கில் வேணால் போகலான்னு பார்த்தாக்க பைக்கில் வந்துட்டு தமிழ்நாடு வண்டி, அவ்வளோ தூரம் அந்த வண்டி கொண்டுட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க. நம்பர் பிளேட் மாற்றாமல் இருக்குது, மாற்ற முடியலை. இல்லைன்னா அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போயிடலாம். அதனால் நாளைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போகலாம். அதுவும் சிஹெச்சுக்கு தான் போக சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் பார்க்குறாங்களா என்னென்னு தெரியலை. என்னை கேட்டால் பார்க்கலன்னு தான் சொல்லுவேன். எப்போ நம்ம ஊரில் உள்ள எப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரி தான். ஏற்கனவே நான் ஒரு டைம் இங்கே வந்து அந்த சிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. நான் வந்துட்டு போனேன், ஒன்றுமே செக் பண்ணலாம் இல்லை. எனக்கு மெடிசன் தான் எழுதி கொடுத்தாங்க. பக்கத்துலேயே மெடிக்கல் இருக்குது, வாங்கிட்டு வர வேண்டியது, அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, எல்லாமே ப்ராப்பராக பார்ப்பாங்க. ஜுரம் வந்தால் கூட எங்கள் அப்பா தான் வந்து ஊதுவார், மந்திரிச்சு ஊதுவார், சரியாக போயிடுது. ஆனால் இதையுமே மந்திரிச்சு தான் ஊதி பார்க்குறாங்க, சரியாகுதான்ட்டு பார்க்குறதுக்காக. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக, இந்த அறிவியல் காலத்தில் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையான்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நான் நம்புகிறேன். ஏன்னா போக காலில் அடிபட்டு ரொம்ப வீங்கி இருந்துச்சு, சுளுக்காயிருச்சு, ரொம்ப வீங்கி இருந்துச்சு. அதையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் அப்பா ஊதி ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே சரியாயிடுச்சு. பூவா அப்போ நல்லா நடக்கிறான். ஆனால் அதெல்லாம் நினச்சி பார்த்தாக்க எனக்கு வந்துட்டு அதான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஊதி இருக்கிறாங்க, பார்க்கலாம் எப்படின்னுட்டுன்னு. ஆனால் எப்படிங்க காதில் பிளட்டு வர்றதுக்கும் இப்படி ஊதுறதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அதே மாரி வந்துச்சு. ஆனால் பிளட்டு வரல. ஃபஸ்ட்டு நாள் வந்து காஞ்சு போயிருந்துச்சு. 2வது நாள் வந்துட்டு லைட்டாக வந்துருந்துச்சு. தொடச்சி பார்த்தா அது பிளட்டு தான். இன்னைக்கு காலையில் வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் வரலை. ஆனால் உள்ளார ரெட் கலரில் இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியலை. ரத்தமாக அது என்னன்னு எனக்கு தெரியலை. சரி இருக்கட்டும். இருந்தாலுமே நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போய் இவங்கள நான் நம்பலை. இருந்தாலும் நாளைக்கு சிகிச்சை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் செக் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது ஒரு காதுக்கு போடுற ஒரு மெடிசனாவது கொடுப்பாங்கல்ல, அதை செக் பண்ணி போடலாம்ல. அதுக்காகத்தான் நாளைக்கு நான் போக போகிறேன். பூவா ஆனால் வந்துட்டு காது வலிங்கிறதுலலாம் அழுகலை. அவன் எப்பவும் போல நல்லா தான் இருக்கிறான். சரி, ஓகே, இருக்கட்டும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் என்னென்னுங்கிறத நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதுனா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து சந்திரகிரகணம் நடக்க போகுது. ஆனால் இங்கே ஒடிசாவில் வந்துட்டு எப்படின்னா, ஏதாவது ஒரு கிரகணம் நடந்துச்சுன்னா, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, ரொம்ப எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. இன்றைக்கி நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் ஆரம்பிக்குது நம்ம இந்தியாவுக்கு. இருந்தாலுமே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பகல் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேதோ, அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அது வரையிலும் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க, வீட்டிலே இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு சூரிய கிரகணத்தப்போ நான் இங்கே இருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். 3 மணிக்கு சூரிய கிரகணம் நடந்துச்சு. நான் காலையிலேருந்து எதையுமே சாப்பிடலை, சமைக்கலை, பாத்திரம்லாம் எந்த வேலையுமே பார்க்கலாம், அப்படிக்கு எப்படி வச்சுருந்தாங்க. கிரகணம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம்
தான் சமைக்க ஆரம்பித்தாங்க, அந்தமாரி பண்ணினாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நைட்டு சந்திரகிரகணங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் சாப்பிட்டுட்டாங்க. காலையிலே சாப்பிட்டாச்சு எல்லாருமே. நானெல்லாம் காலையிலே சாப்பிட்டுட்டேன். பூவாவுக்கும் காலையிலே சாப்பாடு கொடுத்தாச்சு. எல்லாருமே சீக்கிரம் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி இப்போ மணி என்ன தெரியுமா, இப்போ கரெக்டாக மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு. பார்க்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பாடு எங்களுக்கு கிடையாது. இப்படித்தான் இங்கே நடக்கும். இன்னும் நாளை காலையில் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. இங்கே சூரியகிரகணம் சந்திரகிரகணம் இருந்தாக்க இந்த ஒடிசாவில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் இதை யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டிலையுமே சரி, உண்மையாக எங்கள் ஊரில் நாளாக வந்து எப்போ வருது எப்போ போகுது அதில் பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். சரி, ஓகே, என்ன பண்ணலாங்கன்ட்டு பார்க்குறேன். நான் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணாங்கங்கிறத அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அன்னி காலையிலே வேகமாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கீரை பொரியல் தான். கீரை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த கீரையோட இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கிடுவாங்க. எப்போயுமே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடுவாங்க எல்லாத்துக்குமே. இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்பவும் போல் பருப்பு குழம்பு, டால் தான், அப்புறம் சாப்பாடு, இவ்வளவு தான். இதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. அது இன்றைக்கி 10 மணிக்கெலாம் சாப்பிடணும் அப்படின்னாங்க. அதனால் அண்ணி வந்துட்டு வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பூவாவுக்குமே நான் குக்கரில் தனியாக நான் வந்துட்டு வேக வச்சுட்டேன். அவனுக்குமே இது சாப்பாடு இருக்குது. இதில் இது பாருங்கள். இது வந்துட்டு பழைய சோறு, நைட்டு வச்ச சாப்பாடு. அது அண்ணி வந்துட்டு நைட்டு சப்பாத்தி கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்துட்டு சூடு பண்ணி உப்புமா செஞ்சுட்டாங்க. இது வந்துட்டு மொறுன்னு இருக்குது. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த சேட்டு வந்து புது சேட்டு, இது வந்து பழசு. பூவா வந்துட்டு இது வேணாமா, இது பழசா இருக்கான், இதுதான் வேணுமா. இங்கே பாருங்க, தூக்கி வச்சு வீசுதான். இதான் போடணுமா, இது போடலாம், இது கொஞ்சம் பெருசா இருக்குது. இங்கே பாருங்க, இது பிடிக்கல, இதுதான் வேணுமா. அங்கே பாருங்க, பொம்மை இருக்குல்ல, அதனால. பூவா, உனக்கு என்ன வயசு பூவா ஆகுது? ஏன் பூவா அப்படி பண்ணுற? தலையில் முடி அதிகமாக இருக்குன்னு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டாங்க பாருங்க. அவுக்குறத குளிக்க வச்சாச்சு. பூவாவை இந்த ட்ரெஸ்ஸு தான் போடுறேன்னு அடம் பிடிச்சி போட்டுட்டான். அங்கே பாருங்க, காதை காமிக்கிறான் பாருங்கள். அவனுக்கு எதோ வலி இருக்கும் போல், அதனால தான் காமிக்கிறான். அடிக்கடி வந்துட்டு இப்போல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறான் காதை. பூவாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். நான் சீக்கிரமாகவே சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டாங்க. இந்த சாப்பாடு வந்து நான் எப்போயுமே 2 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு தான் சாப்பாடு கொடுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட வச்சுட்டு தூங்க வைக்க போகிறேன் பூவாவை. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வீடியோ எடுக்கலை. 11 மணிக்குள்ள நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து அண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவள் சத்து மாவு ரெடி பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். சத்து மாவெல்லாம் அப்பா சாப்பிடுவாங்க. சத்து மாவு தீர்ந்து போச்சு, அதனால தான் ரெடி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், மழை வந்துட்டு லைட்டாக ரொம்ப வேணால் மழை பெய்யல, தூரிக்கிட்டு இருக்குது. இது வந்து அம்மா வந்துட்டு கோதுமை இருக்குல்ல, அது வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன சேர்ப்பாங்கன்னா, இந்த இருக்கு பாருங்கள், ராகி சேர்க்குறாங்க. அடுத்து வந்துட்டு கொண்டை கடலை இதான் சேர்க்குறாங்க. இது வந்துட்டு என்னென்னா பாக்கு தான். இது கொட்டை பாக்கு இருக்குல்ல, அதுதான் அம்மா தான் வெத்தலை பாக்கு போடுவாங்க. அந்த கொட்டை பாக்கு தான் வச்சுருக்குறாங்க. இதுவுமே எல்லாம் வறுத்து மாவு அரைக்கணும். அம்மா வந்துட்டு அக்காட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஸ்வயனோட அக்கா கிட்ட. இது வந்துட்டு என்னென்னா பச்சரிசி தான். ஒரு அக்கா வந்துட்டு பச்சரிசி வாங்க வந்தாங்க. இது தாங்க இங்கே உள்ள படி. இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கும்ல வெங்கலப்படி, அந்த மாதிரி படி இருக்காது. இதில் வச்சு தான் நாங்களே அரிசி போடுவோம். இந்த அக்காவுக்கு தான் நம்ம அரிசி கொடுத்தோம், வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், மழை வந்துருச்சு. மழை வந்துட்டு எப்படி தெரியுமா, மழை வந்து ரொம்ப எல்லாம் பெய்ய மாட்டேது. கொஞ்சமாக பெய்யுதா அப்புறம் நின்றுடும், கொஞ்சமாக பெய்யும் அப்புறம் நின்றுடும். இந்த மாதிரி தான். அன்னி பாவம் ஆடு வந்து உள்ளே கட்டுறது வெளியில் கட்டுறதும் உள்ளே கட்டுறதும் வச்சிட்டு இருந்தாங்க. பூவாவுக்கு வந்துட்டு காது செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ப்ளட்டு வருதா அப்படின்னுட்டு. எதுவும் வர்ற மாதிரி இல்லை, ஆனால் நல்லா தூங்கினான். ஏர் கூலர் வந்துட்டு ஓடவே இல்லை, ரிப்பேர் ஆகிருச்சு, என்னன்னு தெரியல. தோனி வந்து பார்த்துட்டு இருந்துச்சு, சரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. காற்று வரவே இல்லை. இங்கேயும் எங்கள் ரூமில் இருக்கிறதே சின்ன ஃபேன் தான், அதுவுமே காற்று கம்மியாக தான் வருது.
பெரிய ஃபேன் இருந்துச்சு, அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இந்த ஃபேனில் இருந்துச்சுங்க, அவ்வளோ டஸ்ட்டு. இப்போ சரி பண்ணி ஓடுதுங்க. இப்போ நல்லா இருக்குது. ஆனால் ஒயர் மட்டும் தான் பாருங்கள் குட்டையாக இருக்குது, கீழே வைக்க முடியலை. ஒயர் தான் கட்டாக இருந்திருக்கும் போல், கட் பண்ணிட்டுருச்சு. இடத்த சுத்தம் பண்ணிட்டேன், தண்ணி வச்சும் தொடச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ டஸ்ட்டு இருந்திருக்கு அந்த ஃபேனில். இந்த வீடு ஃபுல்லாக இன்றைக்கி நான் தொடச்சி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் கொக்கு பாருங்கள் அழகாக வந்து நிற்கிதுங்க வீட்டில். ஆட்டுக்கு உள்ள தண்ணி தான், அது வந்து அதில் சாப்பிட்டுட்டு இருக்கு, சோறு இருக்குதுன்னு. நல்லா இருக்குது அழகாக. அன்னி கோணா பக்கா 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 இது பண்ணுறது பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்ட்டு. படம் வச்சு விளாண்டுட்டு இருக்குது. போய் விளையாண்டுட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து சாமி கும்பிடக்கூடாதான். இங்கே பாருங்கள் மணி 6 மணி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் சாமி கும்பிட போகிறேன்னு. அண்ணி சொன்னாங்க சாமி கும்பிடக்கூடாது. இது யாரு கூட தெரியுமா? இது அப்பா கூட. இதே உடச்சிட்டான், அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு குடை தான் உடச்சிட்டான். அது ஒரு பழைய குடை. இது புதுசாக அப்பா குடை வாங்கியிருக்காங்க. நைட்டு தாங்க வந்துட்டு 9 மணிக்கு தான் வந்துட்டு கிரகணம் நடக்குது. இருந்தாலுமே பாருங்கள் இப்போவே சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் சாமி கும்பிடலை. டீயாவது போட்டு தருவாங்களான்னு தெரியல. ஏன்னா காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டது, பசிக்குது. டீ தருவாங்கன்னு நினைக்கிறேன். டீ நைட்டுக்கு ஏதோ அவல் செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சாப்பாடு. இன்றைக்கி அன்றைக்கெல்லாம் வேலையெல்லாம் ஜாலி தான். சரி ஓகே. நைட்டு வந்துட்டு எங்களுக்கு அவல் தான் சாப்பாடு தான், அவல் தான் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவள் இல்லைன்னா வாழைப்பழம் தான் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பூவாவுக்குமே நான் அவள் தான் கொடுக்க போகிறேன் நைட்டு. உட்காருக்குவா. அதனால் இன்றைக்கி நைட்டு எடுக்கிற வீடியோ வந்துட்டு நாளைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளவுதான். நான் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, டாட்டா சொல்லு.